ஹாய், த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லா. சில நேரங்களில் நம்மளோட உணர்வுகள் சிந்திக்காமல் சில குயிக் டிசிஷனை எடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சட்டுன்னு சில பேர்கிட்ட கோவப்பட்டுருவோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அப்படி பண்ணுறதுனால நம்ம ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். நம்மளோட எமோஷன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணதுக்கு பதிலாக நம்ம எமோஷனை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல முடிவுகள் எடுக்க முடியும், தவறுகளை தவிர்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்டை பார்க்க நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க. அப்போது பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு நல்ல கோவம் வரும். அப்போது நீங்கள் கோவப்படாமல் கொஞ்சம் ப்ரீத் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பொறுமையாக சிந்திச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. சேஃபாக நீங்கள் அந்த ஃப்ரெண்டை பார்க்கவும் போவீங்க. ஸோ மாரல் என்ன அப்படின்னா, நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கலாம், வருத்தப்படக்கூடிய செயல்களை தவிர்க்கலாம். ஹாய், த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற புக்கில் இருக்கிற செகண்ட் லா, த லா ஆஃப் நார்சிசிசம். எப்போவுமே தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறது, தன்னை பற்றி மட்டுமே பெருமையாக பேசிக்கிறது, இதுக்கு பேர் தான் நார்சிசிசம். இதை எல்லாருமே சம்டைம்ஸ் பண்ணியிருக்கோம். இதை எப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க பேசுகிறத கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது மற்றவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க முடியும். நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கனிவாகவும் நம்மளால் நடந்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க மட்டும் தன்னை பற்றி மட்டுமே எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்காங்க, மற்றவங்கள பேச விடாமல். இதுக்கு பேர் தான் நார்சிசிசம். பட் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு எப்போ மற்றவங்க பேசுகிறதையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போது அவங்க மற்றவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க முடியும். அவங்களுக்கும் அவங்க மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு மற்றவங்களையும் உணர வைக்க முடியும். மாரல் என்ன அப்படின்னா, உங்களை பற்றி யோசிக்கிறதை குறைச்சிக்கிட்டு மற்றவங்க பேசுறதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போது உங்களால் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை மற்றவங்கள்ட்ட ஏற்படுத்த முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற புக்கில் இருக்கிற தேர்ட் லா, த லா ஆஃப் ரோல் பிளே. நீங்கள் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கீங்களா? எக்ஸாம்பிள், நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக மற்றவங்கள நடந்துக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கீங்க. ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட முகத்தை மாற்றிக்கிறீங்கல்ல. ஸோ இதுக்கு பேர் தான் ரோல் பிளே. எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க வெளியில் வரும்போது ஃபன் லவிங் பர்சனாக ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களும் இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கேரக்டரை மாற்றிக்கிறாங்க. ஸோ ரோல் பிளேயே ரொம்ப முக்கியம். அப்படின்னா நீங்கள் உங்களோட ரோல் மற்றவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது இன்னும் எஃபெக்டிவாக மற்றவங்கள்ட்ட உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கும் போது ஒரு ஜெனுவன் வே ஆஃப் கனெக்ஷனை அவங்கள்ட்ட நீங்கள் ஏற்படுத்த முடியும். லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற புக்கில் இருக்கிற ஃபோர்த் லா, லா ஆஃப் கம்பல்சிவ் பிஹேவியர். நீங்கள் ஒருத்தவங்க ஒரே மாதிரி விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணுறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? காலைல ஏஞ்ச உடனே ஃபோன் பார்க்கறது, இல்லைன்னா டென்ஷனாக இருந்தால் நகம் கடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு பேர் தான் கம்பல்சிவ் பிஹேவியர். இது தானாக நடக்கும். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தானாக நடக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. ஸோ இது அவங்க பசிச்சு போகிறது இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்கன்னா போயிடுவாங்க, ஒரு ஆட்டோ பைலட் மாதிரி. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நீங்கள் உங்களோடது மற்றும் இன்னொருத்தவங்களோட இந்த பழக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அடுத்தது அவங்க எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் புரிஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மக்கள் ஏன் இந்த விஷயத்த பண்ணுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது புரிய ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் மக்களோட ஒரு மீனிங்ஃபுல் வேல கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற புக்கில் இருக்க சுற்றுலா. நம்ம எல்லோருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். படிக்கிறவங்களா இருந்தால் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் ஐஃபோன் ஒன்றுன்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் எல்லோரோட கவனமும் நம்ம மேலே தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் ஆசைப்படுவாங்க. ஸோ இது இயற்கையான விஷயம்தான். இந்த ஆசைகள் அதை அடையிறதுக்கு நம்மளை ஹார்ட் ஒர்க் பண்ண தூண்டும். ஆனால் இந்த லா ஆஃப் கார்டீசியஸ்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆசைகள் எல்லை மீறி போகும்போது அது தேவையற்ற ஜெல்லஸ் அண்ட் கான்ஃப்ளிக்டை உருவாக்குறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உண்மையிலேயே நேசிக்கிற விரும்புகிற ஒரு விஷயத்த உங்கள் நண்பர் பெறுறாரு அப்படின்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த நேரத்தில் அவர் மேலே உங்களுக்கு ஒரு ஜெல்லஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் அவரோட வெற்றி மகிழ்ச்சி உங்கள்கிட்டேருந்து பறிக்கப்படவில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையற்ற கான்ஃப்ளிக்ட் ஜெல்லஸை நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ நம்ம விரும்புகிறத மேனேஜ் பண்ணுறது மூலியமாகவும் மற்றவங்க விரும்புகிறத புரிஞ்சுக்கிறது மூலியமாகவும் நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளை வலுவாகவும் தேவையற்ற கான்ஃப்ளிக்டையும் தவிர்க்க முடியும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடாம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லைனா ஒர்க் அவுட் இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களோட டெய்லி ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் ஷார்ட் சைட்டட்னஸ். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே இமீடியட் ப்ளஷர் மட்டும்தான். லாங் டைமாக கிடைக்க போகிற இம்பேக்டை எதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்போம். நம்ம ஒரு மரம் நடலாம் அப்படின்ட்டு கற்பனை செஞ்சு பார்ப்போம். அது வளர லேட் ஆகும். ஆனால் இது நீண்ட காலத்துக்கு நிழல், பழம் மற்றும் புதிய காற்றை நமக்கு தரும்.
இப்போது பிறகுக்கு மரத்தை வெட்டுற மாதிரி ஈஸியாக கிடைக்கிற விஷயத்த மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் என்ன பண்ணுறது? இது இப்போ ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஆனால் லாங் டர்மாக கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்ம கிடைக்காம போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு குயிக் டிசிஷன் எடுக்கும்போது உங்களே கேட்டுக்கோங்க, இது லாங் ரன்னுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ட்டு. நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் எதிர்காலத்தில் மனசில் வச்சு செயல்படும் போது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இப்போ மட்டும் இல்லை, உங்களை லாங் டைமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற புக்கில் இருக்கிற 7th லா. ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போதோ இல்லைன்னா அவங்க நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி யாராவது பேசும்போதோ அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் இந்த டிஃபென்சிவ்னஸ். லா ஆஃப் டிஃபென்சிவ்னஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க அட்டாக் பண்ணி பேசலாமனு உணரும் போது அவங்க நம்ம சொல்றதை லிசன் பண்ணாம திருப்பி நம்மள்ட்ட அவங்க ஆர்கியூ பண்ணவோ இல்லைன்னா சேடா உட்கார்ற மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இன்னொரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் உங்களோட கேமை பார்த்து நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பேச வரும்போது அவங்க லிசன் பண்ணாம அவங்கள்ட்ட திருப்பி ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த நேரத்தில் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் பிரீத் எடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கவனிச்சாங்க அப்படின்னா இன்னும் அவங்களோட கேமை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இங்க மாரல் ரொம்ப சிம்பிள் தான். ஒருத்தவங்க நம்ம சொல்றதை கேட்காம ஏன் திருப்பி நம்மள்ட்ட ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம கைண்டா எஃபெக்டிவா அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். இதனால நம்ம சொல்ற வேண்டிய விஷயத்த அவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட் வேல சொல்லிட முடியும். ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புது விஷயத்தையும் நம்மளால கத்துக்க முடியும். த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற புக்ல இருக்கிற 8th லா. எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாம உங்களை தடுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் யார் தெரியுமா? வேற யாருமே இல்லை, அது நீங்க தான். உங்களோட பயம், உங்களோட செல்ஃப் டவுட்டு, உங்களோட கெட்ட பழக்கம், இதெல்லாம் தான் உங்களை எந்த ஒரு கோலையும் அச்சீவ் பண்ண விடாமல் தடுக்குது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களோட வீட்லேயோ உங்களோட ஆஃபீஸ்லையோ ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை செய்யறதுக்கு முன்னாடி அதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் வருது இல்லை. ஸோ இதுக்கு பேர் தான் செல்ஃப் சப்போர்ட்டேஜ். இது உங்களை அதை செய்யறதுக்கு முன்னாடியே அதை செய்ய முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்து அதை ஸ்டாப் பண்ண வச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் தாட்டை ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு ஸ்டெப் உங்களால் முன்னாடி எடுத்து வைக்க முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை ஸ்டாப் பண்ணுற சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ உங்களை நம்புங்க, பிலீவ் இன் யுவர். உங்களால் லைஃப்பில் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற புக்கில் இருக்கிற 9th லா, த லா ஆஃப் ரெப்ரெஷன். நீங்கள் மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்க அப்படின்ட்டு உங்களோட எமோஷன்ஸை உங்களோட ஃபீலிங்ஸை உங்களுக்குள்ளேயே மறைச்சி வைக்கிறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் ரெப்ரெஷன். இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காத்தடிச்ச பலூனை ஒரு தண்ணிக்குள்ளே அழுத்தி வைக்கும்போது அது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது, எப்படியாவது வெளியில் வரும். அந்த மாதிரி தான் உங்களோட எமோஷன்ஸும் என்னைக்கு இருந்தாலும் வெளில வரதான் பார்ப்போம். இந்த எமோஷன்ஸை நீங்கள் தேவையில்லாமல் மறைச்சி வைக்க அது உங்களுக்குள்ள ஒரு அன்ஹாப்பினஸ், ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிடும். பெட்டர் நீங்கள் அதை வெளியில் சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த பலூனை காற்றுல பறக்கப்பட்டால் எப்படி ஃப்ரீயாக இருக்குமோ அவங்க லைஃப்பும் அதே மாதிரி ஈஸியாக மாறிடும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஃபீலிங்ஸை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உண்மையாக இருக்க முடியுது. உங்கள் லைஃப் ஈஸியாகிடுது. உங்களால் மற்றவங்கள்ட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக ஏற்படுத்திக்கவும் முடியும். த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற புக்கில் இருக்கிற 10th லா, த லா ஆஃப் என்வி. பொறாமை நம்ம எல்லாரும் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். யார் மேலேயாவது எப்போவாவது நம்ம கண்டிப்பாக பொறாமப்பட்டிருப்போம். நம்ம பிடிச்ச விஷயத்த யாராவது அச்சீவ் பண்ணும்போது அவங்க மேலே பொறாமை வர்றது இயல்பு தான். அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். எல்லாம் மீறி போச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப் அண்ட் பில் கேட்ஸ் இவங்களை பற்றி சொல்லலாம். பிகினிங் ஸ்டேஜில் பில் கேட்ஸோட வளர்ச்சியை பார்த்து ஸ்டீவ் ஜாப் பொறாமப்பட்டார். ஆனால் சர்டன் ஸ்டேஜில் அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு, ஒருத்தவங்களை அழிச்சு தான் இன்னொருத்தவங்க வெற்றி இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்க வழியில் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே லெசன் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்க வேண்டாம். உங்களோட டெவலப் பண்ணுறதுக்கு, உங்களை மேம்படுத்திக்க என்னங்கிறத மட்டும் பார்த்தா போதும். நம்ம வெற்றி நம்ம கையில் தான் இருக்குது, யாருமே பறிச்சிக்க முடியாது. ஸோ நம்ம பொறாமையை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா மற்றவங்கள்ட்ட அன்பாகவும் இருக்க முடியும், அவங்களோட உறவுகளை வலுப்படுத்திக்கவும் முடியும். லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற புக்கில் இருக்க 11th லா. நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையும் போது நமக்கு ஒரு சூப்பர் ஃபீலிங் ஏற்படும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும்ல, அதை தான் இந்த லா ஆஃப் கிராட்டியோசிட்டியில் பேசியிருக்காங்க. நம்ம வெற்றி அடையும் போது நம்ம கீழே தான் எல்லாருமே இருக்காங்க, நம்மளால் எல்லாம் முடியும் அப்படின்னு தோணும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் தப்பாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட ஆட்டிடியூட் காட்டவும் வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேசலாம். அவங்க எந்த உச்சத்தில் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரொம்ப ஹம்பிளாகவும் கிரவுண்டடாகவும் தான் எல்லாத்தையும் பழகிட்டு இருக்காங்க. இதனாலேயோ என்னமோ தெரியல, அவங்கள மக்கள் இன்னமும் உச்சத்தில் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே லெசன் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எந்த உச்சத்தில் சென்றாலும் நீங்கள் எங்கேருந்து உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. உங்களால் என்ன முடியும், உங்களோட டேலண்ட் என்னங்கிற பார்வை எப்பவுமே உங்கள் மேலே இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பையும் வச்சுக்க முடியும். நீங்கள் எந்த உச்சத்தில் சென்றாலும் வரக்கூடிய ஆபத்தை ஈஸியாக தவிர்த்தலாம். த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற புக்கில் இருக்கிற 12th லா. சில நேரங்களில் மக்கள் பாய்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், கேர்ள்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற சில ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஜென்ரல் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள், பாய்ஸ்னால் போயிட்டு ஃபுட்பால் தான் விளாடணும், கேர்ள்ஸ்னால் வந்து இண்டோர் கேம் தான் விளாடணும் அப்படின்ட்டு. இது உண்மை கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. கேர்ள்ஸ் போய் ஃபுட்பால் விளாடணும், பாய்ஸ் வந்து குக்கிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம்.
ஸோ இதை தான் இந்த லா ஆஃப் ஜென்ரல் டிஜிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பழைய ரூல், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அவசியமே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ மக்கள் அவங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ண அனுமதிக்கும் போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த உலகத்தை சிறந்த இடமா மாற்றிட முடியும். ஸோ மாரல் என்ன அப்படின்னா, மக்கள் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கலாம் அதை அனுமதிங்க. இந்த உலகத்தை ஒவ்வொருத்தவங்களுக்கும் மகிழ்ச்சியாகவும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்றுக்கொள்ள இடமாகவும் மாற்றிட முடியும். நீங்கள் என்னைக்காவது தொலைந்து விட்டதை உணர்ந்திருக்கீங்களா? நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கா? இதை தான் இந்த லா ஆஃப் எய்ம்லெஸ்னஸில் சொல்கிறாங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்பஸோ உங்களுக்குன்னு ஒரு கோலோ இல்லை அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் தொலைந்து விட்டதை தான் உணர்வீங்க. உங்கள் நாளை உபயோகம் இல்லாதனால தான் ஒவ்வொரு நாளும் கடத்தி போயிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு ஷிப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு டெஸ்டினேஷனே இல்லைன்னா என்ன ஆகும்? அது கடைசி வரைக்கும் கடலே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும், துறைமுகத்துக்கு போகவே போகாது. அதோட டைமு, அதோட எனர்ஜி எல்லாமே வேஸ்ட்டு. அதேமாதிரி தான் நம்மளும், நமக்குன்னு ஒரு கோலோ பர்பஸோ இல்லை அப்படின்னா நம்மளும் இப்படி வேஸ்ட்டாக சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ நீங்கள் ஒரு பிடிக்காத ஜாபோ பிடிக்காத ஒரு கோர்ஸோ சேரும்போது அதில் தொடர்ந்து இருக்க மாட்டீங்க. ஏன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுவே நீங்கள் ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவோ இல்லை ஒரு மியூசிஷியனாகவோ ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணமே உங்களை சரியான பாதைக்கு உங்களை வழிநடத்துங்க. மாறல் ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. உங்களை உற்சாகப்படுறதுக்கான கோலை நீங்கள் செட் பண்ணும்போது அதுவே நீங்கள் முன்னேறதுக்கான காரணத்தை உங்களுக்கு தரும். நீங்கள் எடுத்து வைக்கிற பாதை ஒவ்வொன்றும் சரியாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக வெற்றி பெறுவீங்க. லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் புக்கில் இருக்கிற 14th லா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க, நம்மளும் அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு என்னைக்காவது உங்களுக்கு தோணியிருக்கா? இதுக்கு பேர் தான் கன்ஃபார்மிட்டி. யாராவது ஒரு விஷயத்த பண்ணால் அதை அப்படியே நம்ம கண்ண மூடி ஃபாலோ பண்ணிடுறது. 2014 ஐஸ் பக்கெட் சேலஞ்சுன்னு ஒன்று நடந்தது. அது எதுக்குன்னா ALS அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக எல்லோரும் ஐஸ் தண்ணியை தலையில் ஊற்றிக்கிட்டாங்க. இது ரொம்ப பாப்புலர் ஆனதுனால எல்லோரும் அதை பண்ணாங்க. இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக பண்ணாலும் அது பாப்புலரான ஒரே ரீசனுக்காக அது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எல்லோரும் அதை பண்ணாங்க. இதைத்தான் இந்த லா ஆஃப் கன்ஃபார்மிட்டி சொல்கிறாங்க. ஒரு விஷயம் பிரபலமாகுது, எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, அது உங்களுக்கு கரெக்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ இங்கே மாடல் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு குரூப்பில் பார்ட் ஆஃப் த மெம்பராக இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அங்கே நீங்கள் சொந்தமாக யோசிக்கணும். திங்க் யுவர் செல்ஃப். உங்களோட சாய்ஸ் உங்களோட தான் இருக்கணும். மற்றவங்க பண்ணுறாங்கிறதுக்காக நீங்கள் திரும்பி பண்ணிடவே கூடாது. வீடியோ பார்த்தீங்கன்னா த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் புக்கில் இருக்கிற 15th லா, நம்ம மக்கள் அவங்களோட மனசை ஈஸியாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டாடுவாங்க, அடுத்த நாள் அதை மறந்துட்டு வேற ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஃபிக்கல்னஸ். எக்ஸாம்பிளாக ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்படின்ற ஒரு கேம் வந்து 2017 ரொம்ப பாப்புலராக இருந்தது. அதை எல்லாரும் விளையாண்டாங்க, அதை பற்றி பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு அதை பற்றி யோசிக்கவோ பேசவோ ஆளே கிடையாது. ஸோ இங்கே என்ன காட்டுதுன்னா, மக்களோட லாயல்ட்டி, ஒப்பீனியன் அன்பிரெடிக்டபிள், அது மாறிட்டே இருக்கும். சில நேரங்களில் எல்லாரும் ஒரு விஷயத்தில் எக்ஸைட்டடாக இருப்பாங்க, அடுத்த நாளே அதை மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணி புது விஷயத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே மாறல் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணியோ அவங்களோட சப்போர்ட்டையோ நம்பி இருக்கவே இருக்காதீங்க. அவங்க என்னைக்கு வேணாலும் மாறலாம், அன்பிரெடிக்டபிள் இல்லையா? நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதில் மட்டும் உங்களோட முழு கவனத்தையும் செலுத்துங்க. யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரெஷன் இருக்குது. இது பார்ட் ஆஃப் ஹியூமன் தான். இதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் மற்றவங்கள்ட்டேருந்து நீங்கள் வேறுபட்டு காணப்படுறீங்க. உங்கள் அக்ரெஷனை நீங்கள் ஒரு நெருப்பு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் வெளில விட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் எரிச்சிடும், இருக்கிற இடத்த நாசம் பண்ணிடும். அதுவே அதை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நெருப்பை நீங்கள் குக்கிங்க்கும் பயன்படுத்திக்கலாம், இருக்கிற இடத்த வார்மாகவும் வச்சுக்க முடியும். எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் செரீனா வில்லியம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டென்னிஸ் லெஜெண்ட். அவங்க இயர்லி ஸ்டேஜில் அவங்களோட நேச்சுரல் அக்ரெஷன் பிஹேவியர்னால அவங்க டென்னிஸ் கோர்ட்டில் நிறைய கான்ஃப்ளிக்டை சந்திச்சாங்க. அதே அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அக்ரெஷனை கேமை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால என்னாச்சு, அவங்க தான் இப்போ கரண்ட் டைமில் 23 கிராண்ட் ஸ்லாம் வென்ற ஒரு டைட்டில் வின்னராக இருக்காங்க. மாறல் என்ன அப்படின்னா, அக்ரெஷனை பேடாக தான் பயன்படுத்தணுங்கிறது கிடையாது, நல்ல வழியிலையும் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷனாவோ காம்படிட்டிவாவோ ஃபீல் பண்ணும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த ஆற்றலை நீங்கள் நல்ல வழியில் செலுத்தும் போது அந்த எனர்ஜி உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் புக்கில் இருக்கிற 17th லா. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, குழந்தைங்களும் இருக்கும். ஆனால் 2 பேருமே வெவ்வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பெரியவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாங்களாம் அந்த காலத்தில் 10 கிலோமீட்டர் ஸ்கூல் நடந்தே போய் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்ட்டு. இப்போ உள்ள பசங்க அதை கேட்கும்போது ஏன் அவங்க கூகுள் மேப் யூஸ் பண்ணல, ஏன் அவங்க உபர் யூஸ் பண்ணி ஆட்டோவில் போகல அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு பேர் ஜென்ரேஷன் மயோபியா. ஒவ்வொரு ஜென்ரேஷனும் இந்த உலகத்தை அவங்களோட கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்க்குறாங்க. நீங்கள் டிக்டாக்ல டான்ஸ் பண்ணுறது பார்க்கும்போது பெரியவங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டான்ஸுங்கிறது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா மூவியில் பார்க்குறது மட்டும்தான். உங்களுக்கு அவங்க பழைய பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு வியர்டாக இருக்கும், எப்படி இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு.
இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கிற இடைவெளி குறைஞ்சிரும், நீங்கள் நல்லா பழகவும் ஆரம்பிக்க முடியும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு டிக்டாக் பண்ணவும் சொல்லித்தரலாம், அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பழைய பாட்டை கேட்குறீங்க அப்படின்னு கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு தெரியும், உங்களுக்கு பழைய பாட்டு மேபி பிடிக்கவும் செய்யலாம். இங்கே மாரல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் அதற்கென்று ஒரு குணாதிசயம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாறும். அடுத்த முறை இந்த உலகத்தை வேறு ஒருவர் கண்ணால் பார்க்க முயற்சிங்க, நீங்கள் அற்புதமான உலகத்தை காண்பீங்க. த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் புக்கில் இருக்கிற 18th லா நம்ம மக்கள் மரணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது அடியோடு தவிர்த்துருவாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, இதை பற்றி பேசுகிறத தவிர்க்கிறதுனால முக்கியமான ஒன்றை இழந்துடுறாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வருஷம்தான் வாழ போகிறீங்க அப்படின்ட்டு தெரியுதுன்னு வச்சுப்போமே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட செயல்பாடெல்லாம் மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்கள்ட்ட அதிக நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட கனவை நோக்கி இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள், கவலைகள் அதெல்லாம் அடியோடு விட்டுருவீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஸ்டீவ் ஜாப் மரணத்தை பற்றி நான் யோசிக்கும்போது என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான மட்டில் கவனம் செலுத்த எனக்கு உதவியதுன்னு அடிக்கடி ஸ்டீவ் ஜாப் சொல்லியிருக்காங்க. இங்கே மாறல் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு முடிவு இருக்குது அப்படின்னு நம்ம உணரும்போது நம்ம வாழ்க்கையை இன்னும் முழுமையாக வாழ அது தூண்டும். இருக்கிற ஒவ்வொரு நாளையும் உபயோகமாகவும் பயனுள்ளதாகவும் மாட்ட நம்மளை மோட்டிவேட் பண்ணும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.